பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா அம்மா பஅத். நாங்கள் எங்களுடைய தொடரான இந்த கத்துர்நதா பாட வகுப்புல அதனுடைய ஆரம்ப பாட வகுப்புகளில் நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய பகுதி கலிமா சம்பந்தமான விளக்க பகுதி தான். அப்போ நூலாசிரியர் கலிமாங்கிறது கவுலுன் முஃப்ரதுன், ஒரு ஒற்றை வார்த்தை அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஒற்றை வார்த்தையை கொண்டு நாடப்படுவது என்னென்றால் எழுத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஓசையாக அது இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் அது அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி அர்த்தம் ஒன்று இருக்கும் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு குறித்த கருத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய அர்த்த புருஷ்டியான ஒற்றை வார்த்தைகளுக்குத்தான் கலிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் தனித்தனியாக நாம் பிரித்தோம் என்று சொன்னால் அந்த தனி எழுத்துகளுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னோம். நூலாசிரியர் கலிமாங்கிறதுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது கவுலுன் முஃப்ரத் என்று சொல்லியிருக்காரு. ஏனைய நஹ்வீன்கள் லஃப்லுன் உதி அலிமனன் முஃப்ரதின் அப்படின்று விளக்கம் சொல்லியிருக்காங்க. வேறு சில ஆக்கள் லஃப்துன் உதி அலிமனன் முஃப்ரதின், தனிப்பட்ட ஒரு கருத்துக்காக, ஒரு ஒற்றை கருத்துக்காக வைக்கப்பட்ட உச்சரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மொழிச்சல்னு சொல்லியிருக்காங்க. இங்க நூலாசிரியர் மொழிச்சல் என்கிற சொல்ல விட்டு போட்டு அவர் நேரடியாகவே கவுலுக்கு போயிருக்காரு. காரணம் என்னென்றால் லஃபுல் என்கிறதுல பயன்பாட்டில் இல்லாத அர்த்தமுள்ள அர்த்தமற்ற எல்லா சொற்களையும் உள்ளடக்கின மாதிரியான வாசகம் தான் லஃபுல். கவுல் என்கிறது அப்படி அல்ல. கவுல் என்கிறது அர்த்தமுள்ள பயன்பாட்டில் உள்ள அரபியர்கள், அதாவது ஒரு நாட்டத்தோட பயன்படுத்திய சொற்களுக்குத்தான் நம்ம கவுல் அப்படின்னு சொல்றது என்கிற செய்தி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த கலிமாக்கள் 3 வகை: இஸ்ம், ஃபியல், ஹர்ஃப் அப்படின்னு சொல்லுவான். இஸ்ம் என்கிறது மனிதனுக்கோ மிருகத்திற்கோ பறவைகளுக்கோ தாவரங்களுக்கோ ஜடப்பொருள்களுக்கோ அல்லது ஏதேனும் ஒரு இந்த சட உலகின் பொருட்கள் ஒன்றுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் நம்ம இஸ்ம் அப்படின்றோம். அதனுடைய அர்த்தம் காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்காது அப்படின்றோம். ஃபியலை பொறுத்த வரையில 3 காலங்கள்ல ஏதாவது ஒரு காலத்தோடு சம்பந்தப்பட்ட கருத்தை காட்டக்கூடிய சொற்கள் தான் ஃபியல் அப்படிங்கிற செய்தியை சொன்னோம். ஹர்ஃப் என்கிறது அவற்றுக்கு தனிய கருத்து இல்லை, கொண்டு இஸ்மோடையோ அல்லது ஃபியலோடைய இணைஞ்சாத்தான் அதுக்கு தனி அர்த்தம் ஒன்று நமக்கு சொல்ல, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்வதற்கு இயலுமாக இருக்கும்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இஸ்மை அறிவதற்கான அடையாளங்கள் சம்பந்தமாக பேசிக்கொண்டு போனார். அதுக்கு முன்னால அரேபியர்கள் அல்லது குறிப்பாக அரபுத்துறை வல்லுநர்கள், அதாவது இலக்கண வல்லுநர்கள் கலிமாக்கள் ஆய்வு செஞ்ச நேரத்தில் இந்த 3 தவிர வேற ஒன்று அவங்களால கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த 3 தான் இருக்குது அப்படிங்கிற செய்தியை உறுதியாக ஆணையிட்டு சொல்லியிருக்கான். இதுல முதலாவது இஸ்மை அறிவதற்கான அடையாளங்களாக 3 அடையாளங்களை நூலாசிரியர் இங்க நமக்கு சொல்லியிருக்காரு. ஒன்று அலிஃப்லாம் நுழைகிறது. அப்ப ஒரு ஒரு பெயர் சொல்லினுடைய துவக்கத்தில் அந்த அடையாளம் இருக்கும். ஏன்னா அலிஃப்லாம்ங்கிறது ஒரு சொல்லினுடைய துவக்கத்துல வர்றது. அர் ரஜுல், அல் கிதாப், அல் கலம் அப்படிமா சொல்வதை போல. இன்னொன்று ஒரு சொல்லினுடைய இறுதியை வைத்து இது இஸ்ம் தான் என்று அறிவது. அதுக்கான அடையாளம் என்னென்றால் தன்வீன்ங்கிறது ஒரு சொல்லினுடைய இறுதியில தான் வரும். கலமுன், ஜைதுன், கிதாபுன் அப்படி நம்ம சொல்லும் பொழுது அது கடைசி தன்வீன் வருது. அதே மாதிரி பொதுவாக எந்த ஒரு பெயர் சொல்லிலும் இருக்க முடியுமான ஒரு பொதுத்தன்மை தான், அதாவது இஸ்ம நமக்கு எழுவாயாக கொண்டு வர முடியும். எழுவாய் என்றால் அதை ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வர இயலும். அது என்னது எழுவாய் என்றால் ஜும்லா இஸ்மியாவுல அது முபுத்ததாவாகவும் ஜும்லா ஃபியலியாவுல அது ஃபாயிலாகவும் அந்த இஸ்ம் வர இயலுமாக இருக்கும். ஜெயித் என்கிறத சொல்வ அந்த இஸ்ம் என்கிறதுக்கு என்ன அடையாளம் என்றால் அது ஹதீஸ் அன்ஹுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு செய்தி கூற முடியும், அதாவது எழுவாயாக வர முடியும். ஜெயித் நம்ம எப்படி எழுவாயாக ஆக்குவோம்? லரப ஜெய்துன், அக்கல ஜெய்துன், ஷரிப ஜெய்துன்னு சொல்லும் பொழுது ஃபாயிலாக கொண்டு வந்தால் அது சாத்தியப்படுது. ஏன்னா ஃபியலுக்கு பிறகு வர்றது ஃபாயில். ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் ஜும்லா இஸ்மியாக்கள்ல அது முபுத்ததாவாக வரும். ஜெய்துன் ஆலிமுன், ஜெய்துன் தாலிபுன், ஜெய்துன் தாஜிருன், ஜெய்துன் தபீபுன், ஜெய்துன் முஹந்திசுன் அப்படி நம்ம சொல்லும் பொழுது
ஜைதுங்கிறது முபுத்ததாவாக வருது. முபுத்ததாவாக ஃபாயிலாக அந்த சொல்ல ஆக்க முடியுமானதாக இருக்கும். அதான் ஹதீஸ் அன்ஹுன்ற, அதை பற்றி ஒரு செய்தியை சொல்வது. இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க அல் இஸ்னாது இலைஹி. எனவே ஹதீஸ் அன்ஹுன்று சொல்றது அல்லது இஸ்னாத் இலைஹி என்று சொல்றதெல்லாம் அதுதான். ஏன்னால் பொதுவாக முஸ்னத் இலைஹின்னு ரெண்டு இருக்குது. முஸ்னத் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் தகவல், முஸ்னத்னால் ஹபர். முஸ்னத் இலைஹின்றது முபுத்ததா அல்லது ஃபாயில் என்று சொல்றது. முஸ்னத் இலைஹின்னா அவர் பால் ஒரு செய்தி சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமாக ஜைதுன் ஆலிம் என்றால் ஜைது முஸ்னத் இலைஹி. பின்னுக்கு வரக்கூடிய அந்த ஆலிம் வரக்கூடியது முஸ்னத் அப்படின்வாங்க. எனவே இந்த செயற்பாட்டுக்கு தான் இஸ்னாத் இலைஹின்வாங்க அல்லது ஹதீஸ் அன்ஹுன்வாங்க, அவரை பற்றி ஒரு தகவலை சொல்வது. அப்ப இஸ்ம் என்கிறது இதை இன்னும் ஒரு மாதிரி சொல்வதாக இருந்து நம்ம விளங்கப்படுத்தலாம். இப்ப காம ஜைதுன் சொல்லச்ச கியாம் நிற்றல் என்கிற செயல் ஜைதுக்கு சேர்க்கப்பட்டிருக்குது. ஸோ அது இஸ்ம்னு சொல்லுவோம். உஸ்னிதல் கியாமு இலா ஜைதின் ஃபஸைதுன் இஸ்முன். உஸ்னிதல் கியாமு இலா ஜைத், நிற்கிறாரு என்கிற அந்த மேட்டர், அந்த ஹபர், அந்த தகவல் ஜைதுக்கு சேர்க்கப்பட்டதனால் ஜைத் என்பது இஸ்மாகும். அதே மாதிரி பாருங்க, கரா முஹம்மதுன் உஸ்னித அல் கிராஅத்து, உஸ்னிதத்தில் கிராஅத்து இலா முஹம்மதின் ஃப முஹம்மதுன் இஸ்மு. இதான் வழக்கம் வர. சரி, இப்போ நம்ம அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஷர்ஹ் விளக்க பகுதியில் நம்ம சில பகுதிகள் அப்படியே வாசித்து கொண்டு வந்ததுல நம்ம இந்த கூட பிடிஎஃப் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 40வது அந்த பக்கத்தில் நிப்பாட்டின மாதிரி எனக்கு லைட்டான ஒரு ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம அந்த 40வது பக்கத்தில் இருந்து வாசித்து கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா பிள்ளைகள்? அலாமத்துன் மின் அவ்வலிஹி பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். பாருங்க, அலாமத்தன் மின் அவ்வலிஹி, அலாமத்தன் தானே. பாருங்க, ஃபதக்கர்து லில் இஸ்மி ஸலாஸ அலாமாத்தின், 39ஆம் பக்கத்தில் கடைசி வரி. ஃபதக்கர்து லில் இஸ்மி ஸலாஸ அலாமாத்தின், இஸ்முக்கு நான் 3 அடையாளங்களை கூறியிருக்கிறேன். அலாமத்தன் மின் அவ்வலிஹி என்றால் ஒரு அடையாளத்தை நான் சொல்லி இருக்கிறேன். மின் அவ்வலிஹி அதனுடைய ஆரம்பத்தில் உள்ள ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கிறேன். இஸ்மினுடைய ஆரம்பத்தில் உள்ள அடையாளம் அலிஃப்லாம், அல் நுழைவது. வஹியல் அலிஃபு வல்லாம், அதுவே அலிஃப்லாம் ஆகும். உதாரணமாக கல் ஃபரசி வல் குலாம், ஃபரஸ் என்கிற சொல்ல அல் ஃபரஸ் அலிஃப்லாம் போட்டிருக்கோம், எனவே அது இஸ்ம். வல் குலாம், குலாம் என்கிற சொல்ல அல் போட்டிருக்கோம், அது இஸ்ம். எனவே அல்னுடைய முடியுமானது பெயர் சொல்லாகும். ஃபரஸ் என்றால் குதிரை, ஃபரசுஞ்சமு அஃப்ரஸ், நல்ல ரக குதிரைகளுக்கு சொல்றது. குலாமுஞ்சமு கில்மான், இந்த குலாம் என்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. குலாம் டால் சிறுவன், குலாம் டால் வாலிபன், குலாம் டால் அடிமை, இப்படிலாம் பல கருத்துகளுக்கு வர சொல்லக்கூடிய சொல்தான் குலாம். பொதுவாக நம்ம சிறுவனுக்கு குலாம் என்று சொல்றது. சானியன் ரெண்டாவது என்னென்றால் அலாமத்தன் மின் ஆஹிரிஹி, அதனுடைய கடைசியில இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தையும் சொல்லியிருக்கிறேன். அலாமத்துன்னு அடையாளம். வஹிய தன்வீனு, அந்த அடையாளம் அதுவே தன்வீன் ஆகும். அந்த ஹியங்கிற லாமீர் அலாமத்தை பார்த்து மீளுது. வஹிய தன்வீனு, அதுவே தன்வீன் ஆகும். தன்வீன் என்ன அர்த்தம்? தன்வீன் அப்படின்னா நம்ம பொதுவாக தெரியும், கலமுன் ஜைதுன் அப்படின்ட்டு நம்ம உச்சரிக்கும் பொழுதோ அந்த மறைமுகமாக, அதாவது எழுத்துல வராம மறைமுகமாக எங்களோட உச்சரிப்புல மாத்திரம் வரக்கூடிய அந்த சுக்கூன் பெற்றுக்கொண்ட அந்த நூன், அதான் தன்வீன் அப்படிங்கிறது. அப்ப தன்வீனுக்கு வரைவிலக்கணம் இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க. வஹுவ, தன்வீன் என்ன தெரியுமா? நூனுன், அது ஒரு நூன் ஆகும். ஜாயிதத்துன், அது ஒரு ஜாயிதான அடிப்படையான இல்ல மேலதிகமான ஒரு எக்ஸ்ட்ரா நூன், அது ஒரு மேலதிகமான நூன். சாக்கினத்துன், சுக்கூன் பெற்றிருக்கும். கலமுன் கிதாபுன் நம்ம தன்வீன் கொடுக்கும் பொழுது அங்க இறுதியில நூன் ஒன்று வருது. அது அந்த சொல்லுக்குரிய நூன் அல்ல, உச்சரிப்புல வரக்கூடிய மேலதிகமான ஒரு நூன், அது சுக்கூன் செய்யப்பட்டிருக்கு. தல்ஹகு அல் ஆஹிர, அது சொல்லினுடைய கடைசியில் சேர்கிறது. லஹிக எல் ஹக்குண்டால் சேர்றது, கடைசியில் அது சேருது. லஃப்லன், உச்சரிப்பில் சேருது. லஃப்லன்னா உச்சரிப்பு. லா ஹத்தன், லா ஹத்தன் எழுத்தில் அல்ல, ஹத்துன்னு அழுத்து, எழுத்தில் அல்ல உச்சரிப்பில் வருது. லிகைரி தௌகீதின், அந்த நூன் வந்ததுக்கான காரணம் லிகைரி தௌகீத், உறுதிப்படுத்தல் அல்லாமல், அப்படின்னா உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அது வரல. இப்ப சகீலாவுடைய நூன் ஹஃபீஃபாவுடைய நூனும் ஒரு பெயர்ச்சொலினுடைய கடைசியில தான் வருது, பேர் அல்ல, ஒரு வினைச்சொலினுடைய கடைசியில வருது. ஆனால் அது வருவது தௌகீதுக்காக.
உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி வருது. ஆனால் இந்த தன்மீன்ல வரக்கூடிய அந்த நூன் வந்து தக்கீதுடைய நோக்கத்துக்காக உறுதிப்படுத்துற எம்பசைஸ் பண்றதுக்காக வேண்டி வரல. நஹு ஜைதின் வரஜுலின் வசஹின் வஹீனைதின் முஸ்லிமாத்தின் அப்படின்ட்டு சொற்கள் காட்டிருக்காங்க. ஜெயித் என்கிற சொல்ல வரக்கூடிய அந்த தன்வீன், ஜெயிதுன் இருக்குல்ல, ரஜுலுன் அதில் வரக்கூடிய அந்த தன்வீன், தன்வீனு தம்கீன், அது ஒரு முத்தமக்கீனான இஸ்ம் என்பதை காட்டுவதற்கு அடையாளம். அந்த தன்வீன் எத்தனையோ வகை இருக்குது, 10க்கும் அதிகமான தன்வீன் வகைகள் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பேசப்பட்டு இருக்குது. இங்கே சில சொற்களை காட்டியிருக்காங்க, அதில் வரக்கூடிய சில தன்வீனை நான் சொல்கிறேன். இந்த ஜெயித், ரஜுல் போன்ற சொற்களில் வரக்கூடிய தன்வீனுக்கு பேர் தன்வீனு தம்கீன். இது முத்தமக்கீனான இஸ்ம், மூரபான இஸ்ம் என்பதை காட்டுவதற்கான அடையாளம். அப்ப தன்வீனு தம்கீன், மக்கன யுமக்கினு தம்கீன் அப்படின்னு கேட்டால் முத்தமக்கீனான இஸ்ம்ல வரக்கூடிய மூரபான இஸ்ம் வரக்கூடிய தன்வீன். மூரபான இஸ்முக்கு முத்தமக்கீனான இஸ்ம்னு சொல்லுவாங்க. சஹின், சஹீன்ல வரக்கூடியது வந்து தன்வீனு தன்கீர், தன்வீனு தன்கீர் என்று சொல்லுவாங்க. தன்வீனு தன்கீர் என்றால் நக்கீரா வாக்குவதற்காக வேண்டி வந்த தன்வீன் சொல்லுவாங்க. அதனால அது நக்கீரா. சஹு என்கிறது வந்து வாய்மூடு அப்படின்னு சொல்றது, வாயப்பொத்து அப்படின்னு சொல்றது சஹு என்கிற அந்த அரபு சொல்லினுடைய அர்த்தம். இப்படித்தான் என்னடா இதுல சில சொற்கள் வரும், பழங்காலத்து சொற்கள், அது பயன்பாட்டில் இல்லை. இப்போ நாங்கள் யாருமே பேச்சு வழக்கில் இப்போ சஹுன்னு எல்லாம் பயன்படுத்துறல்ல, வாயப்புத்துறான்னு சொல்றதுக்கு ஷட்டபியோ மவுத்துன்னு சொல்லிக்குவோம். அது அரபுல உஸ்குத்துன்றோம். அவள் வாயமுடுறா அல்லது வாயப்பொத்து அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தனி சொல் வந்து இன்றைய நிலைமையில வந்து உஸ்குத்துன்ற, என்ன உஸ்குத்துன்னா சக்கத்தை எஸ்குத்து வாய்மூடு அப்படிங்கிறது. ஆனால் முந்தி காலங்களில் வாயமூடு அப்படின்னு நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு சஹ் அப்படிங்கிறது. அப்போ இந்த சஹின் அப்படின்னால் மொத்தமாக பேசாதே, அது சஹின் நம்ம தன்வீன் கொடுத்தார். சஹுன்னு நம்ம ஹாக்கு சுக்கூன் கொடுத்தோம்னால், அதாவது இப்போ பேசிட்டு இருந்த அந்த மேட்டரை மட்டும் கதைக்காது. இப்போ உதாரணமாக நானும் என்ற லவ்வரும் என்ன சிநேகிதமானவரும் நானும் பேசி கொண்டிருக்கேன்னு வச்சுங்க. 3வது நபர் ஒரு ஆள் வாராரு, நான் அவரை பார்த்து சஹுண்டு சுக்கூன் வச்சால் அதுக்கு ஒரு அர்த்தம், சஹின் அப்படின்னு சொல்லி தன்வீன் வச்சால் அதுக்கு ஒரு அர்த்தம் வாங்க. இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்காங்க. விளக்கம் என்னன்னா, சஹுன்னு நம்ம சுக்கூன் வச்சு சொன்னோம்னா இப்போ நம்ம பேசிட்டு இருந்த அந்த மேட்டரை கதைக்காதன்னு அர்த்தம், இந்த குறித்த விஷயத்தை பேசாதே. அப்போ அது வந்து தாரீஃப், மேரிஃபாவான இந்த விஷயத்தை பேசாது. சஹின்டால் மொத்தமாக பேசாது, அதை எதையுமே நீ கதைக்காது, சும்மா மூணமாயிரி அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த சஹின் வந்து தன்வீனு தன்கீர்னுவாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய சொல் என்ன வந்திருக்குது காட்டிக்கிறாங்க, வஹீன இதின் தன்வீனு இவல். தன்வீனு இவல் தானே எனக்கு சொல்றது, தன்வீனு இவல் தானே இது, எனக்கு அது மாதிரி தான் ஞாபகம் எனக்கு. தன்வீன் இவல், தன்வீனுல் இவல் என்ன தெரியுமா அர்த்தம்? சவுண்ட் கிளியர் இல்லையா? மற்றவங்களுக்கு அப்படித்தானே இருக்கு, எனக்கு என்ன ஃபுல்லா காட்டுது. சரி, தொடர்ந்து மாவதானிங்க பிள்ளைகள். இந்த தன்வீனு இவல்னு வாங்கல, ஐன் வாவு லாது. தன்வீன் இவல்ன்றது வந்து என்னென்றால், இவல் இவல் அவல் இல்லை, இந்த இவல் என்று சொல்றது என்னண்டா, அந்த தன்வீன் இருக்குல்ல, அந்த ஹீன இதின்ல வரக்கூடிய தன்வீன், அது ஒரு 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 சொற்றொடருக்காக வேண்டி சொல்லது, இல்லை ஒரு வாக்கியத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன்வீன் அது. அப்படின்னால் இப்போ நம்ம ஹீன இதின் அர்த்தம் அந்த நேரத்தில் சொல்றது தானே அர்த்தம் ஹீன இதின்றது. இப்போ ஏதோ ஒன்று ஹதுவு செய்யப்பட்டதுக்கு பகரமாகத்தான் அந்த தன்வீன் வருது. இப்போ உதாரணமாக நம்ம பாருங்க, சொல்லுவோமே காலின் சொல்ல போறீங்க, தாஇன் சொல்ல போறீங்க, அதில் ஒரு தன்வீன் வருது இல்லை, காலின் ராமின் அப்படி வரும்பொழுது ஒரு தன்வீன் வருது இல்லை. அந்த தன்வீன் எதுக்கு வந்தது என்றால், அது அசில் வந்து காலியுண்டு ஒரு கடைசியில் ஒரு யா இருந்து அந்த ஹதுவு செய்யப்பட்ட யாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ரீப்ரசன்டேட்டிவ் பண்ற தன்வீன் தான் அந்த தன்வீன், அந்த நூன். அதே மாதிரி குல்லுன் எமூத்துனால் குல்லு இன்சானின், இன்சான் என்கிற அந்த சொல் ஹதுவு செய்யப்பட்டுட்டு அதை காட்டக்கூடிய தன்வீன் அந்த குல்லுன் பஅலுன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வரக்கூடிய தன்வீன். அதே மாதிரி தன்வீன் இவளுக்கு இன்னொரு ஹீன இதின். உதாரணமாக நாங்கள் பாருங்க, இப்போ நம்ம ஹீன இதின் யூஸ் பண்ணோம், சும்மா அடுத்தடுப்புல ஹீன இதின் சொல்றாலே, ஒரு வசனத்தில் நடுவில் தான் அது வரப்போகுது. நாங்கள் சொல்ற உதாரணமாக வந்து தஹபுத்து இலல் மதரசா, நான் ஸ்கூலுக்கு போனேன், தஹபுத்து இலல் மதரசா.
வஹீன இதின் அந்த நேரத்தில் ஜுருத்து சதீகி என்னுடைய கூட்டாளியை சந்தித்தேன். அப்ப தஹபுத்து இலல் மதரசா வஹீன இதின் ஜுருத்து சதீகி நான் ஸ்கூலுக்கு போன அந்த நேரத்தில் எந்த கூட்டாளியை சந்திச்சேன்னு நீங்க சொல்ல போறீங்க. வஹீன இதின் அந்த நேரத்தில் அட் தட் டைம். இப்ப அசில் வசனம் எப்படி இருக்கீங்க? இப்படித்தான் இருக்கும். தஹபுத்து இலல் மதரசா வஹீன இதின்றால் வஹீன இஸ் தஹபுத்து வஹீன இஸ் தஹபுத்து இலல் மதரசா. தஹபுத்து இலல் மதரசான்னு முன்னால் சொல்லப்பட்டதை நம்ம ரிப்பீட் பண்ணாம அந்த தன்வீனை கொடுத்து அந்த அர்த்தத்தை நாங்கள் முழுமைப்படுத்துறோம். அதான் விளக்கம். எனவே முன்னால சொல்லப்பட்ட அந்த தஹபுத்து இலல் மதரசானதை ரிப்பீட் கொண்டு வராம, எப்படி நான் மதரசாவுக்கு போன அந்த நேரத்தில் அவர் சந்திச்சேன். அசல் எப்படி சொல்லணும்? நான் மதரசாவுக்கு போன நேரத்தில் அவர் சந்திச்சேன்னு சொல்லணும். ஆனா அந்த அதை அப்படி நாங்கள் அவர் மதரசாவுக்கு போன நேரத்தில் சந்திச்சேன்னு சொல்லி ரிப்பீட் சொல்லாம இருக்கிறதுக்காக தான் அந்த நேரத்தில் அப்படிங்கிறது. சரி, அப்ப எனவே இந்த ஹீன இதுல வரக்கூடிய தன்வீன் இவல் என்ன அர்த்தம்? ஒரு ஜும்லாவுக்கு பகரமாக அந்த தன்வீன் வந்திருக்கு, அதனால தன்வீன் இவல். முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்துல வரக்கூடிய தன்வீன் இருக்குல்ல, அந்த தன்வீனுக்கு தன்வீனுல் முகாபலா. அதனால இப்ப தன்வீனுல் முகாபலா என்றால் தன்வீனுல் முகாபலா காபல நொக்கத்துள்ள காஃப் அலிஃப் பா லாம் காபல யுகாபிலு முகாபலா. தன்வீனுல் முகாபலாண்டா என்னென்றால், இப்ப பாருங்க மக்கள், முஸ்லிமுன் ஜம்மு முஸ்லிமூன, முஸ்லிமுன் ஜம்மு முஸ்லிமூன. முஸ்லிமுன் என்கிற சொல் ஒருமை, அதனுடைய பன்மை முஸ்லிமூனன்னு சொல்லும் பொழுது அந்த முஸ்லிமுன்ல வரக்கூடிய அந்த தன்வீன் தான் அதை ஜெம்மாக மாற்றும் பொழுது முஸ்லிமூனண்டு அந்த வாவோக்கு பின்னால ஒரு நூன் வந்திருக்குது. அப்ப அந்த முஸ்லிமுன்ல வரக்கூடிய தன்வீனை பிரதிபலிக்கக்கூடிய நூன் தான் முஸ்லிமூனில் வரக்கூடிய முதக்கர் சாலிம் ஜெம் இந்த வரக்கூடிய நூன்கள். இப்போ உதாரணமா நம்ம முஸ்லிமூன, முஃமினூன, ஹாலிசூன, ஆமிலூன, லாலிமூன, முஷ்ரிகூன, இப்படி நம்ம அந்த முதக்கர் ஜம்முல, அதாவது முதக்கர் சரிஞ்சமுல நம்ம சொன்னோம்னால், அதாவது சீரான அன்பல் பன்மை முதக்கர் சரிஞ்சம் ஜெம் உல் முதக்கரி அஸ்ஸாலிமு, இந்த சீரான ஆண்பால் பன்மைகள்ல வரக்கூடிய அந்த நூன் இருக்குல்ல, அந்த நூன் அசில்ல அந்த ஒருமையான சொல்ல மறைந்திருக்கக்கூடிய தன்வீனுடைய வெளிப்பாடு. அது தன்வீனுடைய வெளிப்பாடு. முஸ்லிமுன்ல வரக்கூடிய மறைமுகமான அந்த கடைசியில் உச்சரிக்கப்படக்கூடிய நூனுடைய வெளிப்பாடு தான் ஜெம்மாக வரும் பொழுது வாவுக்கு பிறகு அது நூனாக வந்திருக்குது. அந்த நூன் முஸ்லிமத்துன் என்று சொல்ல உச்சரிக்கக்கூடிய அந்த பெண்பாலை உச்சரிக்கும் பொழுதும் முஸ்லிமாத்துல அது வரணும். ஆனா அந்த நூன் வராம நூனுக்கு பதிலாக அந்த தன்வீனை கொடுத்துருக்காங்க. சோ முஸ்லிமாத்துன்ல வரக்கூடிய அந்த தன்வீனுக்கு சொல்லுவாங்க அது முதக்கர் ஜெம் இருக்கே ஆண்பால் பன்மை, முதக்கர் ஜெம்ல வரக்கூடிய நூனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு அதுக்கு நேர்பிடிக்கப்பட்டு அதுக்கு நேர்பிடிக்கப்பட்டுனால் அதை கவனிச்சு அதை அடிப்படையாக வச்சு அதை பேஸ் பண்ணித்தான் முகாபலா பண்ணித்தான் இங்கேயும் அந்த தன்வீன் வந்தேண்டுவாங்க. இதெல்லாம் விளக்கம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குதோ எனக்கு சரியா தெரியல. இப்படி விளக்கம் சொல்லிக்கிறாங்க. முஸ்லிமூனையில நூன் வந்திருக்குது, முஸ்லிமாத்துன்ல நூன் வரலையேன்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, தம்பி அந்த முஸ்லிமூனையில நூன் இருக்கு சரி, இங்க முஸ்லிமாத்துன்னு தன்வீன் இருக்குது, அந்த நூனுக்கு நேர்பிடிக்கப்பட்டு தான் அதை அடிப்படையாக வச்சு அதை பேஸ் பண்ணித்தான் இந்த தன்வீன் வந்தேன்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹு ஆலம் இது என்ன விளக்கம்னு எனக்கும் புரியுதில்லை. ஆனா நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டால், தன்வீன் என்கிறது இஸ்மினுடைய அடையாளம் என்கிறது நம்ம வழங்கினா போதும். தன்வீன் பல வகை இருக்குது. அதுல ஒரு தன்வீனு தம்கீன், தன்வீனு தன்கீர், தன்வீனுல் முகாபல, தன்வீனு இவல், தன்வீனு தரன்னும், தன்வீனுல் இல்ஹாக், இப்படி ஒரு கொட வகையான தன்வீன்கள் சொன்னது வகைகள் இருக்கு. அது நஹுனுடைய டீப்பான விரிவான பாடங்கள், அது நமக்கு பின்னால வரும். நான் இப்ப சும்மா உங்களுக்கு லைட்டை சொல்லி கொண்டு போறேன். ஃபஹாதிஹி எனவே இவைகள் யாவுமே, இந்த மூணு அடையாளங்கள் என்ன, எது அலிஃப்லாம் வாரது, தன்வீன் வாரது, இந்த மாதிரியானவைகள்லாம் வமா அஷ்பஹா இவை போன்றவைகள் யாவுமே அஸ்மாவுன். என்ன ஃபஹாதிஹி வமா அஷ்பஹா அஸ்மாவுன் ஜைத் ரஜுல் சஹீன இதில் முஸ்லிமாத், இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே இஸ்ம்களாகும். ஃபஹாதிஹி இவையும், வமா இன்னும் சிலதும், அஷ்பஹா அவற்றுக்கு அது ஒப்பாகிவிட்டது அத்தகையவையும், அஸ்மாவுன் பெயர் சொற்களாகும். என்றால் பிதலீலி வுஜூதி தன்வீன் தன்வீன் இருக்கின்ற ஆதாரத்தை கொண்டு, தலீல் ஆதாரம், பிதலீலி வுஜூதி தன்வீன் வுஜூத இருப்பது,
தன்வீன் இருக்குகின்ற ஆதாரத்தை கொண்டு பெயர் சொற்களாகும். ஃபி ஆஹிரி ஹனஃபினுடைய கடைசியில். அலாமத்தன் மஅனவியத்தன், மூன்றாவதாக நாங்கள் ஒரு அலாமத் மஅனவியாவை சொல்லிக்கிறோம். அலாமத் ஹிஸ்ஸியா, அலாமத் மஅனவியா. அலாமத் ஹிஸ்ஸியா என்றால் கண்ணால புலனாகுது, கண்ணுக்கு அது புலனாகுது. அதுக்கு வந்து டெஞ்சிபிள், கண்ணுக்கு புலனாகுது, டெஞ்சிபிள் அது இருக்குது. இன்னும் சிலது இருக்குது கண்ணுக்கு புலப்படாது. அப்ப கண்ணுக்கு புலப்படுபவை புலப்படாதவைன்னு ரெண்டு வகை இருக்குது. எனவே கண்ணுக்கு புலப்படாதவைகளுக்கு மஅனவியாண்டுவாங்க, மறைமுகமான. ஹிஸ்ஸி ஆனால் கண்ணுக்கு புலப்படக்கூடியது. அப்போ அலாமத்தன் மஅனவியத்தன், இன்னும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு மறைமுகமான அடையாளத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த அடையாளம் என்ன தெரியுமா? வஹியல் ஹதீஸு அன்ஹு. அதனோட அது கண்ணுக்கு புலப்படுது கண்ணுக்கு புலப்படாதுண்டா. இப்ப அலிஃப்லாம் வாரதை நம்ம கண்ணால பார்க்கலாம். அர் ரஜுல் அலிஃப்லாம் வந்திருக்குது கண்ணால பார்க்கணும். தன்வீனையும் என்னது இப்ப உணர இயலும். எப்படி கடைசி தனியும் இருக்குது, கால முன் தனியும் கொடுத்துருக்கான் விளங்குது நமக்கு. ஆனால் ஹதீஸ் அன்ஹு என்கிற அந்த எழுவாய் தன்மை என்பது கண்ணுக்கு புலப்படுற காட்சியான கண்ணுக்கு புலப்படுற காட்சி அல்ல. அது அது நமக்கு விளங்குது. இவடத்துக்குள்ள இது வந்து எழுவாயாக முபுதாவாக அல்லது ஃபாயிலாக வந்திருக்கனால அது இஸ்முன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அலாமத்தன் மஅனவியா வஹியல் ஹதீஸு அன்ஹு, அதுதான் ஹதீஸ் அன்ஹு அல்லது இஸ்னாத் இலைஹின்னுவாங்க. காம ஜெய்துன், காம ஜெய்துன் என்ற உதாரணத்தை போல காம ஜெய்துன் ஜெய்து நின்றான். இப்ப இங்க வந்து ஜெய்த் எழுவாயாக வந்ததுனால இஸ்ம் என்ன, காம ஃபியல் ஜெய்த் ஃபாயில். ஃபஸைதுன் இஸ்முன் என்றால் இங்க ஜெய்து வந்து இஸ்ம் பெயர் சொல். லி அன்னக ஏனென்றால் நீ ஹத்தஸ்த அன்ஹு அவரை பற்றி ஒரு செய்தி சொல்லி இருக்கிறாய். அந்த செய்திதான் பில் கியாம், அவர் நிற்கிறார் என்கிற செய்தி. அப்ப நிற்பதை கொண்டு அவருக்கு செய்தி கூறியிருக்கிறாய். அதாவது அவரை பத்தி ஒரு நியூஸ் கொடுக்கிறாய், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாய். என்ன, அவர் ஹீஸ் ஸ்டாண்டிங். வஹாதிஹில் அலாமத்து, இந்த அடையாளம் எது, இந்த ஹதீஸ் அன்ஹுங்கிற இஸ்னாத் இலைஹிங்கிற இந்த அடையாளமானது அன்ஃபஉல் அலாமாத்தில் மத்கூரத்தி லில் இஸ்ம், இஸ்முக்கு கூறப்பட்ட அடையாளங்களில் மிகவும் பிரயோஜனமானது. ஏன் ஹதீஸ் அன்ஹு அன்ஃபஉல் அலாமாத், அதாவது நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்கன்னால் காரணம் எல்லா வகையான பெயர் சொற்கள்லையும் இதை நமக்கு காட்சிப்படுத்த இயலும். இப்ப பாருங்க, சில சொற்கள் இருக்குது அவைகள்ல இந்த முன்னால சொல்லப்பட்ட தன்வீனும் அலிஃப்லாம வராது. இப்ப பாருங்க லமீர் எடுங்களேன், ஹுவ அது இஸ்ம் தானே, லமீர்ங்கிற ஒரு இஸ்ம். ஹுவைல அல் ஹுவன் அலிஃப்லாம் போடலாமா? ஹுவைங்கிறதுல வந்து நமக்கு தன்வீன் கொடுக்கலாமா? கொடுக்க இயலாது. இதே மாதிரி தான் லமீர்ல வரக்கூடிய லமீர்கள் எல்லாமே ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன எல்லாம் அப்படி தான், அலிஃப்லாம்லாம் வராதாங்க எல்லாம். இஸ்மு இஷாரா ஹாதா ஹாதிஹி தாலிக்க அதெல்லாம் இஸ்ம்ன்றோம். ஆனால் அதில் நமக்கு என்ன கொடுக்க இயலாது, நமக்கு அந்த அலிஃப்லாமையோ தன்வீனையோ கொடுக்க இயலாது. ஆனால் இஸ்னாத் இலைஹியை உருவாக்க முடியும். எப்படி, ஜா ஹுவ அவன் வந்தான், அப்படி வரைச்சது ஃபாயிலா வருது, அப்படியா இல்லையா பிள்ளைகள்? அதே மாதிரி இப்போ ஜாஅத் ஹாதிஹி அல்லது ஜா ஹாதா சொல்லச்சா ஹாதாவை ஃபாயிலாக நம்ம வைக்க இயலுமாக இருக்குது. ஸோ அது இஸ்ம் இஸ்னாத் இலைஹி. வஹாதிஹில் அலாமத்து அன்ஃபுல் அலாமாத்தில் மதுக்கூர் அல் இஸ்ம் வபிஹா, இதன் மூலமாகத்தான், இதன் மூலம்னால் ஹதீஸ் அன்ஹு என்கிற அந்த அடையாளத்தின் மூலமாகத்தான் உஸ்துதில்ல ஆதாரம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அலஸ்மியத்தி தாயி, தா இஸ்மாக இருப்பதற்கு. அலஸ்மியத்தி தாயி, இந்த இஸ்மியாவோட வரக்கூடிய அந்த யா, அந்த யாவுக்கு நாங்கள் சொல்ற வந்து கவுனியத்தான யா. அலா கவுனிஹி இஸ்மன் இந்த மாதிரி அர்த்தம். அலஸ்மியத்தி தாயி, தா இஸ்மாக ஆகிவிடுவதற்கு, தா இஸ்மாக ஆகிவிடுவதற்கு ஆதாரம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. எதுல, ஃபீ லரபுத்து, லரபுத்தூல ஒரு தா வருகிறது பாருங்க, லரபுத்து கடைசில அத்தாவுல் முத்தஹர்ரிகா, அது ஒரு லமீர். அந்த தா லமீர் என்கிறது இஸ்ம் என்கிறதுக்கு ஆதாரம் என்னென்றால் அது ஃபாயில். லரபுத்தூல வரக்கூடிய அந்த அணை என்கிற அந்த தா லமீருக்கு அது ஃபாயில். எனவே ஃபாயில் வந்து ஃபாயிலாக வர முடியுமாக இருந்தால் அது இஸ்ம். அலா தரா எரும மாடு நீ பார்க்கவில்லையா, அலா தரா நீ பார்க்கவில்லையா, அன்னஹா அந்த தாவானது, அந்த லமீர் அந்த தாவானது லா தக்பலு அல் அலிஃப்லாமை ஏற்றுக்கொள்ளாது. அன என்கிற லமீருக்குள்ள அல் அனன் நமக்கு சொல்ல இயலாது. அல் அனன்னு சொல்வது தௌபா இல்லாத குத்தம். வலா யல்ஹகுஹ தன்வீனு, தன்வீனும் வராது. அன என்கிறதுக்கு தன்வீன் கொடுக்கலாம், நமக்கு அனண்டு தன்வீன் கொடுக்க முடியாது. எனவே அதுக்கு தன்வீனும் சேராது. வலா கைருஹா மினல் அலாமாத்தில் உஹ்ரா, ஏனைய எந்த ஒரு அடையாளங்களும் அங்க சேராது. ஏனைய அடையாளங்கள் என்ன அர்த்தம், ஜெர்ருடைய எழுத்து வாரது,
ஜெர்ரு வாரது, இது அடையாளங்களில் ஒன்று. என்ன இஸ்மை அறிவதற்கு அடையாளங்கள்ல வேறு அடையாளங்கள் என்ன ஜெர்ரு வார, அதே மாதிரி ஜெருடைய எழுத்துக்கள் அதுக்கு மேலே நுழையும். அதே மாதிரி ஹர்ஃபுன் நிதா வகை யாவை நமக்கு போடலும், யா இன்சானு. எனவே ஹர்ஃபுன் நிதா வந்தால் அதுவும் இஸ்ம்ங்கிறதுக்கான அடையாளங்கள்ல ஒன்றுதான். வலா கைருஹா மினல் அலாமாத்தில்லத்தி துத்கருரில் இஸ்ம், இஸ்முக்கு கூறப்படக்கூடிய ஏனைய எந்த ஒரு அடையாளங்களும் இந்த லமீராகி அணைங்கிறதுல சேராது. சிவல் ஹதீசி அன்ஹா ஃபகத், சிவாண்டா தவிர, சிவாண்டா இல்ல, சிவல் ஹதீசி அன்ஹா ஃபகத், அதாவது ஹதீஸ் அன்ஹு என்கிற அந்த எழுவாயாக வருதல் என்கிற அந்த அந்த பொதுத்தன்மை, அந்த எழுவாயாக வருதல் என்கிற அந்த தன்மையை தவிர வேற எதுவும் அங்க இல்லை. அப்ப இந்த பகுதிகளோட அந்த இஸ்மினுடைய அடையாளங்கள் என்கிற அந்த கன்செப்ட் மாறுது. புதிய ஒரு பாடத்துக்கு நம்ம நுழைய போறோம் இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகள் தொடர்ந்து அவதானிங்க. அதாவது நாங்கள் 40வது பக்கத்துல மத்தின் பகுதி வாசிக்க போறோம். அதுதான் மத்தின் பகுதி. வஹு அல் அர்பானி, அது 2 வகையுடையதுனால் இந்த இஸ்ம் 2 வகையுடையது. மூரபுன் என்றால் மூரபாகும், வஹு அதுவாகிறது, மா ஒன்றாகும், எத்தகையரு ஆகிர் அதனுடைய கடைசி மாற்றத்துக்குள்ளாகுமே அவ்விதமான ஒன்றாகும். பிசபபில் அவாமிலி தாஹிலத்தி அலைஹி, அதன் மீது நுழையக்கூடிய ஆமிர்களினுடைய காரணமாக, க ஜெய்தின் ஜெயித் என்பதை போல, வ மபுனியுன் இன்னும் மபுனியுமாகும். அப்படி என்னது மூரப், அதுக்கு அடுத்தது மபுனி, அப்ப மபுனியுமாகும். வஹுவ பிஹிலாஃபிஹி, அது மூரபுக்கு மாற்றமானது. வஹுவன் அதுவாகிறதுனா மபுனியானது, பிஹிலாஃபிஹின பிஹிலாஃபில் மூரப், மூரபுக்கு மாற்றமானது. கஹா உலாய், ஹா உலாய் என்பதை போல, ஃபி லுசூமி அல் கஸ்ர், கஸ்ரை பற்றி கொள்வதிலே ஹா உலாய் என்ற சொல்லை போல. வக்கதாலிக்க அது போலவாக இருக்கும். ஹதாமி என்பதும் வ அம்சி, அம்சி என்பதும் ஆகும். அப்ப ஹதாமி என்பதும் அம்சி என்பதும் அது போலவாகும். அது போல என்றால் இந்த ஹா உலாய் மாதிரி கஸ்ரா மீது தான் இருக்கும். ஃபி லோகத்தில் ஹிஜாசியின, ஹிஜாசின்களுடைய மொழியிலே அல்லது அவங்களுடைய பயன்பாட்டில். வக அஹத அஷர வாகவாத்திஹி, இன்னும் அஹத அஷரவை போலவாக இருக்கும். வாகவாத்தின் அதை சார்ந்தவைகளை போலவாக இருக்கும். ஃபி லுசூமி அல் ஃபத்தீன, ஃபத்ஹை பற்றி கொள்வதிலே. அப்ப கஸ்ராவின் மீது மபுனியானவைகளுக்கு உதாரணம் ஹா உலாயி, ஹதாமி, அம்சி. ஃபத்தஹின் மீது மபுனியாக்கப்பட்டதற்கான உதாரணம் அஹத அஷர மாதிரியான அல் அததுல் முரக்கப், அஹத அஷர, இஸ்னா அஷர, சலசத் அஷர மாதிரியானவைகள் வரும். வக கபுலு வபாது, இன்னும் கபுலு பாது என்ற சொற்களை போல. உண்மையிலே லம்மின் மீது மபுனியாக்கிறதுக்கு கபுலு பாது விட வேறு அழகான சொற்கள் இருக்குது. ஹைசு, நஹ்னு போன்றவைகள் எல்லாம் லம்மின் மீது மபுனியாக்கப்பட்டவைகள். ஃபத்தஹாவுக்கு உதாரணம் கைஃப மாதிரி, ஐன மாதிரி என சொல்லலாம் உதாரணங்கள் அழகா. கபுலு பாது என்பதை போல. வாகவாத்தி ஹிமாவை சார்ந்தவை என்றால் ஏனைய திசைகளை காட்டக்கூடிய சொற்கள் இருக்குது. ஹல்ஃப, வரா, அதே மாதிரி தூன, யமீன், எஸ்ஆர், ஃபவுக், தஹ்த், அவ்வல், இதெல்லாமே அந்த திசைகளை காட்டக்கூடிய சொற்கள். அல் ஜிஹாத் துசித்துன்னுவாங்க. இந்த திசைகளை காட்டக்கூடிய சொற்களுக்கெல்லாம் ஒரு பொது விதி சொல்லுவாங்க. என்னென்றால் இதா ஹுதிஃபல் முலாஃபு இலைஹி, முலாஃபிலை ஹதுப் செய்யப்பட்டு, வனுவிய மஅனா அதனுடைய கருத்து நாடப்படுதல். முலாஃபிலை ஹதுப் செய்யப்படுற அர்த்தம் அந்த கபுலு பாதுக்கு பிறகு வரக்கூடிய சொல் ஹதுப் செய்யப்பட்டு, அது ஹதுப் செய்யப்பட்ட சொல்லினுடைய அர்த்தம் நாடப்பட்டால் அங்க நம்ம லம்மின் மீது அதனை மபுனியாக்கணும். லம்மு தான் கொடுக்குறோம், தன்வீன் இல்லாத லம்மு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. வக மன், வ கம், மண் என்பதை போல, இன்னும் கம் என்பதை போல. இதெல்லாம் ஃபீ லுசூமி சுக்கூன், சுக்கூனை பற்றி கொள்வதிலே கம், மண் போன்றவைகளை போல. அப்ப சுக்கூன் மீது மபுனியாக்கப்பட்டதுக்கு உதாரணம் மண், கம். இது தவிர நமக்கு என்ன சொல்லலாம்? வேற உதாரணமாக கது சொல்லலாம், பல் சொல்றது கேளும், இது மாதிரி நிறைய இருக்குது. வஹுவ அஸ்லுல் பினாயி, சுக்கூன் என்பதுதான், வஹுவண்டா சுக்கூன் என்பதுதான் அஸ்லுல் பினாயி மபுனியினுடைய அடிப்படையாகும். பினாண்டா மபுனி, ஏராப்னா மூரப். அப்ப மூரபுக்கும் ஏராபுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஏராப்ங்கிறது அந்த ப்ரோசஸிங், அந்த செயற்பாடு என்னது, அதாவது ஹரக்கத்தை வெளிப்படுத்துதல் செயற்பாடு ஏராப். மூரப் ஹரக்கத்தை வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த சொல். மபுனின்றது ஹரக்கத் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய அந்த சொல். ஹரக்கத் வெளிப்படுத்தப்படாம அந்த சொல் ஹரக்கத்தல்ல, ஹரக்கத் மாற்றம், ஹரக்கத் மாற்றம் நிகழாம இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பீனாண்டுவாங்க. ஹரக்கத் மாற்றம் ஹரக்கத் என்னது மாற்றம் நிகழாம இருக்கக்கூடிய சொற்களுக்கு நாங்க சொல்ற மபுனியான சொற்கள் அப்படிங்கிறன. ஏன் சுக்கூன் அஸ்ருல் பினா, மபுனியினுடைய அடிப்படை சுக்கூன் தான் என்பதுக்கு என்ன காரணம் தான் நாங்க சொல்லுவோம். லேசான விளக்கம், இந்த சுக்கூன் என்கிறது கடைசிக்கு சுக்கூன் வச்சுட்டா அது எங்களுக்கு லேசி. ஏன்னால் இது
இப்ப இந்த சொல்லுக்கு வந்து ஃபத்தஹின் மீது மப்னியா, கஸ்ராவின் மீது மப்னியா, லம்மின் மீது மப்னியாண்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, தடமாத்தம் வரும் தானே. ஆனா சுக்கூன் தான் ஒன்றினுடைய அடிப்படை என்றால் மப்னியாக இருந்தால் அதுக்கு கடைசிக்கு சுக்கூன் தான் சொன்னா லேசி. ஏன்னா இன்னொரு விதத்தில் சொல்வதாக இருந்தால் இந்த பொதுவாக மூரபுங்கிறது ஏராபிங்கிறது ஹரக்கத் மாற்றம் தானே. எனவே ஹரக்காத் என்கிறது ஏராபோடு சம்பந்தப்பட்டது. அந்த ஃபத்தஹா வார, கஸ்ரா வார, லம்மா வாரதெல்லாம் ஏராபோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே மப்னியினுடைய அசில ஹரக்கத்தாக வைக்கிறது அந்த மூரபுக்கு மாற்றமானது. சுக்கூன் என்கிறது மிச்சமே லேசி. ஒன்று கடைசி நம்ம சுக்கூன் வைக்கணும், நமக்கு இப்போ ஒருத்துக்கு என்ன ஹரக்கத் வரும் நமக்கு தெரியாட்டமே செய்வோம், சுக்கூன் அனுப்பாட்டுவோம். ஏன்னா ஜா ஜெயித் துன்னா தின்னா தென்னான்னு தெரியாட்டமே ஜா ஜெயிதுன்னு தாலுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறது எங்களுக்கு லேசி. அப்ப எனவே இந்த நாங்கள் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு லேசி சுக்கூனாக இருக்கிறதுனால மப்னியினுடைய அடிப்படை சுக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தம் விரிவா பேசுவார் பின்னுக்கு பாருங்க. லம்மா ஃபரகுத்து மின் தஅரீஃபில் இஸ்மி, இஸ்மினுடைய வரைவிலக்கணத்தை நான் சொல்லி முடித்த போது, ஃபரகன ஓய்வு பெறுறது அர்த்தம், சொல்லி முடிக்கிறது. தாரீஃப் இஸ்முடைய தாரீஃபை சொல்லி முடித்த போது பிதிக்ரி ஷைஇன் மின் அலாமாத்திஹி, அதனுடைய அடையாளங்களில் சிலதையும் கூறுவதனுடன், இஸ்முடைய அடையாளங்கள் சிலதையும் கூறுவதனோட இஸ்முக்குரிய வரைவிலக்கணத்தை நான் சொல்லி முடித்த போது அக்கபுத்து தாலிக்க, அதற்கு பிரகடியாக நான் கொண்டு வந்தேன் பிபயானி இன்கிசாமிஹி, அந்த இஸ்ம் பங்கு பிரியக்கூடிய விஷயத்தை தெளிவுபடுத்துகிற விஷயத்தை நான் அதுக்கு அடுத்தபடியாக சொன்னேன். அக்கப என்றால் பிரகடியாக சொல்வது, அதுக்கு அடுத்த கட்டமாக சொல்வது. அப்ப அந்த இஸ்ம் பங்கு பிரியுது எப்படி, இன்கிசாமுல் இஸ்ம் இலா முஅரப் மப்னி. அப்ப என்கசிமுல் இஸ்ம் இலா முஅரப் மப்னி, இஸ்ம் வந்து முஅரப் மப்னின்னு சொல்லி பங்கு பிரியுது. எனவே அந்த பங்கு பிரியக்கூடிய அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதை நான் கூறியிருக்கிறேன். வகத்தம்துல் முஅரப, முஅரப பத்தி நான் முதலாவதாக சொல்லியிருக்கேன். கத்தம் என்றால் முதன்மைப்படுத்தினான், முதலாவதாக சொல்றது கத்தம முற்படுத்தி இருக்கிறேன். நான் முஅரபை முற்படுத்தி இருக்கிறேன் என்றால் லி அன்னஹுல் அஸ்லு, முஅரப் தான் ஒரு இஸ்முடைய அடிப்படை. அப்ப 99% பெயர் சொற்கள் வந்து முஅரபான இஸ்மாகத்தான் இருக்கும். மப்னியான சொற்களை நீங்க தேடுறது, பேச்சுக்கள் தேடுறது மிக மிக அரிது, மிக குறைவு. எனவே 99% இதுதான் இருக்குது. அரபு மொழி சொற்கள் வந்து மூரபாகத்தான் இருக்குது, மப்னி மிக மிக குறைவு. அஹர்துல் மப்னிய, மப்னியான இஸ்ம்களை பத்தி சொல்றதை நான் பிற்படுத்தினேன். காரணம் என்னவென்றால் லி அன்னல் மப்னிய அல் ஃபர், அதாவது அசில்ல இருந்து பிரிஞ்சு வந்த உப பகுதி தான் மப்னி என்கிறது. வதகர்து அன்னல் முஅரப, நான் சொன்னேன் அன்னல் முஅரப, முஅரப் என்பது ஹுவ, அது மா யதகய்யரு ஆகிருஹு, அதனுடைய இறுதி மாறும், பிசபபிமா ஒன்றின் காரணமாக, எதுகுரு அலை அதன் மீது நுழையக்கூடிய ஒன்றின் காரணமாக அதனுடைய இறுதி மாறும், மினல் அவாமில் அந்த நுழையக்கூடியவை என்ன, அவாமில்கள். அப்ப ஆமில்களில் நின்றும் தான் அதிலே நுழையக்கூடிய ஒன்றின் காரணமாக அதனுடைய கடைசி மாற்றத்துக்குள்ளாகும் விதமான ஒன்றாகும். கசைதின், ஜெயித் என்பதை போல. தக்கூலு நீ சொல்லுவாய், ஜா அனி ஜெய்துன், ஜா அனி ஜெய்துன்னு சொல்லுவாய். இப்ப ஜெயித்ங்கிறது முஅரப்ங்கிறதுக்கு என்ன அடையாளம், ஜா அனி ஜெய்துன் என்கிற வசனத்துல ஜெய்துண்டு ஃபாயிலுக்கு ரஃபு செய்யப்பட்டு மர்ஃபுவா வந்திருக்குது. வரஐத்து ஜெய்தன், ஜெயித் மஃபூல் பிஹியாக இருக்கிறனால அதுக்கு நஸ்பு செய்யப்பட்டு வந்திருக்குது. அப்ப ஹரக்கத் மாறி இருக்குது. வமரர்து பி ஜெய்தின், அங்க பா ஹர்ஃபு ஜெர்ரோட வந்ததுனால ஜெய்தின் ஜெரு செய்யப்பட்டு மஜ்ரூராக இருக்குது. எனவே ஜெர்ருடைய தானத்தில், நஸ்புடைய தானத்தில், ரஃபுடைய தானங்கள் அது இருக்கிறதுனால, ஃபிஹாலத்தில் ரஃப், ஃபிஹாலத்தில் நஸ்ப், ஃபிஹாலத்தில் ஜர், அப்படி அதனுடைய தன்மைகள் இருக்கிறதுனால அந்த ஜெய்துங்கிறதுனுடைய ஹரக்கத்து ஒவ்வொரு வசனங்கள்லையும் மாறி மாறி இருக்கிறதுனால அது முஅரபான இஸ்ம் அப்படிங்கிறாங்க. அலா தரா, மாடு நீ பார்க்கவில்லையா, அன்ன ஆஹிர ஜெய்தின், ஜெய்தினுடைய இறுதியான, ஜெய்த் என்ற சொல்லினுடைய கடைசியானது தகையர அது மாறி இருக்கிறது, பில் லம்மதி வல் ஃபத்ஹதி வல் கஸ்ரா, லம்மா ஃபத்ஹா கஸ்ராவை கொண்டெல்லாம் மாறி இருக்கிறது. பிசபபிமா ஒன்றின் காரணமாக, தஹல அலைஹி அதன் மீது நுழைந்த ஒன்றின் காரணமாக, அதன் மீது நுழைந்த ஒன்றுனால் ஆமில்கள். எது மாதிரி, மின் ஜா அனி, ஜா அனி என்கிற ஒரு ஃபியல். வா ரஐத்து, ரஐத்து என்கிறது ஃபாயிலுடன் கூடிய ஒரு வினைச்சொல், மஃபூல் பிஹியுடைய தானத்தில் செய்து இருக்குது. அப்ப ஜா அனி ஜெய்துன் வரஐத்து ஜெய்தன்றத்தை வந்து ஜா அனி ரஐத்து எல்லாம் ஆமில்கள். வல்பா ஹர்ஃபு ஜர் பாவும் என்னது ஒரு ஆமில் தான் அது. ஃபலவுகான தகையுரு மாற்றம் இருக்குமேயானால், ஃபி கைரில் ஆஹிரி இறுதி அல்லாததிலே, நடுவெழுத்து அல்லது கடைசி ஆரம்ப எழுத்து அப்படி மாறுறது. அப்ப இறுதி அல்லாததிலே இருக்குமாக இருந்தால் லம் யகுன் ஏராபன், அது ஏராபாக இருக்க முடியாது.
ககௌலிக்க உனது கூற்றை போல ஃபி ஃபல்சின் ஃபல்ஸ் என்ற சொல்ல உனது கூற்றை போல எப்படி இதா சகர்த்தஹு ஃபல்ஸ்ங்கிறது நம்ம தஸ்கீர் எடுத்தா தஸ்கீர்னால் ஃபுஐல்ங்கிற வசனுக்கு மாத்துறது சிறுமைப்படுத்துறது இதா சகர்த்தஹு அதை நீ தஸ்கீர் எடுத்தால் கூறுவாய் எப்படி ஃபுலைஸ்ன்னு சொல்லுவாய். இப்போ இங்கே வந்து ஃபல்ஸ் ஃபுலைஸ் அந்த ஃபாவுக்கு ஏற்கனவே ஃபத்தஹா இருந்தது, தஸ்கீர் எடுக்கும் பொழுது ஃபுலைஸ் ஃபாவுக்கு லம்மு செய்யப்பட்டு ஹரக்கத் மாறி இருப்பது இது ஆமில் காரணமாக வந்த மாற்றம் அல்ல. அடுத்தது ரெண்டாவது ஃபுலைஸ்ல வரக்கூடிய அந்த ஃபூ வந்து தஸ்கீருக்காக என்ன செஞ்சிருக்கு மாறி இருக்குது. அந்த மாற்றம் கூட முதலாவது எழுத்துக்கு வந்திருக்கு. அதான் ஒருத்துக்கு மேட்டர், கடைசி அல்லாத எழுத்து ஆரம்ப எழுத்துக்கு வந்திருக்குது. வைதா கஸ்ஸர்தஹு அதை நீ ஜம்மு தக்சீர் எடுத்தால், அதாவது முறிவு பன்மையாக மாற்றினால், கஸ்ஸர்தஹுனா ஜம்மு தக்சீராக நீ அதை மாற்றினால் ஃபல்ஸ் என்கிற சொல்ல நீ சொல்வாய் அஃப்லுஸ் அல்லது ஃபுலூஸ். அல் ஃபுலூஸ் துகைரு நுஃபூஸ், அல் ஃபுலூஸ் துகைரு நுஃபூஸ். அப்போ அஃப்லுஸ் ஃபுலூஸ்னு நீ மாற்றினா இங்கேயும் வந்து என்ன வருது, ஃபுலூஸுக்கு ஹரக்கத் மாற்றம் வந்திருக்கு. அந்த ஃபாவுக்கு அது ஆரம்பத்தில் வரக்கூடிய மாற்றம். ஆரம்பத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன இல்லை, ஆரம்ப எழுத்துகளுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் ஏராபுடைய விஷயத்துக்குள் அது வராது. எனவே வகதா லவுகான தகையுரு ஃபில் ஆஹிரி, ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கடைசியில தான் மாற்றம் நிகழ்ந்திருக்கும், சொல்லினுடைய கடைசி எழுத்துல தான் ஹரக்கத் மாற்றம் நிகழ்ந்திருக்கும். வலக்கின்னஹு லைஸ பிஸபபில் அவாமிலி என்றாலும் அந்த மாற்றம் லைஸ தகையுர் பிஸபபில் அவாமில், ஆமில்கள் காரணமாக அதனுடைய அந்த இறுதி மாற்றம் நிகழ்ந்திருக்காது. ககௌலிக்கு உனது கூற்றை போல ஜலஸ்டு 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 எங்க இருக்குது, ஜலஸ்டு ஹைசு ஜலச ஜெய்துன். இப்போ ஜலஸ்டு ஹைசு ஜலச ஜெய்துன்ல வரக்கூடிய இந்த ஹைசு எங்க சொல்ல பாருங்க, அதை சொல்ல போறாரு. ஜெயித் உட்கார்ந்த இடத்தில் நான் உட்கார்ந்தேன் என்ற உனது கூற்றை போல. ஃபைன்னஹு யஜூசு அன் தகூல நீ சொல்வது ஆகுமாகும். ஃபைன்னஹு ஏனெனில் யஜூசு அன் தகூல நீ சொல்வது ஆகுமாகும். ஹைசு ஹைசுன்னு சொல்லலாம் பில் லம்மி. சில சந்தர்ப்பங்களில் சிலாக்கள் ஹைசேன்னு வாசிச்சிருக்காங்க பில் ஃபத்ஹி, வஹைசி இன்னும் சிலாக்கள் ஹைசின்னு வாசிச்சிருக்காங்க பில் கஸ்ரா வச்சு. இப்போ இங்கே இப்போ இவர்த்த எப்படி நான் சொல்ல நமக்கு ஜலஸ்டு ஹைசு ஜலச ஜைதுன் ஜலஸ்டு ஹைச ஹைசின்னுலாம் சொல்லும். ஆனால் நம்ம கூடுதலாக ஹைசுன்னு லம்மின் மீது தான் பம்படியாக்கி சொல்கிறேன். இப்போ இந்த ஹைசூல வரக்கூடிய அந்த ஹரக்கத் மாற்றம்ங்கிறது, இந்த ஹைசு ஹைசி ஹைசன்றது அவாமில் காரணமாக வந்த மாற்றம் அல்ல. ஆக்கள் அதை மூன்று மாறியும் உச்சரிச்சிருக்காங்க. அதனுடைய ஹைசூல வரக்கூடிய இந்த சாவுல வரக்கூடிய ஹரக்கத்தை மூன்று மாறி உச்சரிச்சிருக்காங்க. அது ஆமில் காரணமாக வந்த ஒரு மாற்றம் அல்ல. அது அரபிகளுடைய பயன்பாட்டில் அப்படி மூணு மாறி இருக்குது. நாங்களும் சில சொற்கள் என்னது அப்படி இந்த 2-3 மாறி உச்சரிக்கிற விஷயங்கள் இருக்கு தானே. இப்போ நாங்களும் பாருங்க, உண்மையாக நம்ம எழுதுகிற நேரத்தில் மற்றதுன்றோம், ஆனால் பேச்சு நம்ம மற்றதுன்றோம். எனவே இந்த மாதிரி அந்த சில மாற்றங்கள் இருக்கும் என்னென்ற உலகத்தில் அது வந்து மக்களினுடைய பயன்பாட்டை பொறுத்தது. சில சில என்னது பழங்களுக்கு சில என்னது பொருட்களுக்கு கூட வித்தியாசமான என்னது பேர் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இருக்கும், அதெல்லாம் வேற. எனவே இது வந்து இந்த மக்களுடைய பயன்பாட்டில் வந்த மாற்றமே தவிர இலக்கணப்படி வந்த என்ன மாற்றம் ஒன்று அல்ல அது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, இல்ல அன்ன ஹாதிஹில் அவுஜுஹு ஸலாஸா இந்த மாதிரி 3 விதங்களில் சொல்வது, ஹைசு ஹைசி ஹைச இப்படி 3 விதங்களில் சொல்வதானது லைசத் பிசபபில் அவாமிலி ஆமில்கள் காரணமாக அல்ல, மாறாக அது மக்கள் பயன்பாடு. அலா தரா நீ பார்க்கவில்லையா, அன்னல் ஆமில வாஹிதுன் இங்கெல்லாம் ஆமில் என்கிறது ஒன்றுதான். அந்த ஆமில் எது, வஹுவ ஜலச ஜலச என்கிற ஃபியல் தான். அப்ப ஜலச என்கிறது வந்து ஒரு லாசிமான ஃபியல், அது ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும். அது ஜலஸ்தூர் வரக்கூடிய அணைங்கிற லமீருக்கு அணைங்கிற அந்த லமீர் வந்து ஃபாயிலாக ரஃபு வந்துட்டாங்க. வகது உஜித மாஹு தகையுரு அல் மதுக்கூரு அத்தோடு சேர்த்து இங்கு அந்த கூறப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது தான், ஆனால் அந்த மாற்றங்கள் ஆமில் காரணமாக வந்த மாற்றம் அல்ல. இப்போ பாருங்க, நான் இதில் இப்போ இந்த பெரிய பந்தி எத்தனை பக்கம் 41வது பந்தி கூடிய அந்த பெரிய 2வது பந்தி, அந்த 2வது பந்தியில் என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னு கேட்டால், மூரப் என்கிறது வந்து ஒரு சொல்லினுடைய கடைசியில் வரக்கூடிய மாற்றம், அதாவது சொல்லினுடைய கடைசி இடத்துல வரக்கூடிய மாற்றம் அது ஆமில் காரணமாக வரணும். எனவே ஆமிலுடைய காரணம் இல்லாம மாற்றம் நிகழ்ந்தால் அது ஈராபாக கொல்லப்படவும் மாட்டாது. அதே போல கடைசி எழுத்து மாறாம நடு எழுத்து அல்லது ஆரம்ப எழுத்து மாறுமாக இருந்தால் அதுவும் ஏராபாக கொல்லப்பட மாட்டாது என்கிறதுக்கு தான் இந்த பெரிய வழக்கம் சொன்னாங்க. ஃபல்ஸ் என்கிற சொல்ல தசு எடுத்தால் ஃபுலைஸ், ஜெம் எடுத்தால் ஃபுலூஸ் என்று சொல்லும் பொழுது அந்த ஃபாவுடைய ஹரக்கத் மாறி இருக்குது.
அந்த மாற்றம் வந்து ஆரம்ப எழுத்து தான் மாறிக்குது, கடைசி எழுத்து மாறல. எனவே அந்த மாற்றத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்ல, ஆஹ் அதாவது ஏரப்னு சொல்றோம்ல. இதை இன்னொரு மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்வதாக இருந்தால், இந்த கடைசியில வரக்கூடிய ஹரக்கத் மாற்றம் இருக்கு தானே, அந்த அலாமாத்துல் அதுக்கு நாங்க ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜெஸ்ம் அப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த இடையில வரக்கூடிய எழுத்துக்களுடைய ஹரக்கத் மாற்றங்களுக்கு நாங்க ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மான்னு தான் சொல்றோம். உதாரணமாக ஹாதா கிதாபுண்டால் கிதாபுல வரக்கூடிய இந்த கி, அந்த காஃபுக்கு வரக்கூடிய கஸ்ரா இருக்கு தானே, அதை கஸ்ரான்னு தான் சொல்லணுமே தவிர எப்படி சொல்றல ரஃப்னு சொல்றல, அதை கஸ்ரான்னு தான் சொல்லணும். ஆனால் கிதாபுன்ல வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய புன், அந்த லம்மா இருக்கு, அதை நம்ம ரஃபுன்ற. எனவே அலாமாத்துல் இராப் என்பது ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜெஸ்ம். அலாமாத்துல் ஹரக்காத் அல்லது அல் ஹரக்காத்ங்கிறது தான் இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, சுக்கூன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஹைசுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு சொல்லுவாங்க அந்த இடத்தில் அல்லது புறத்தில் அப்படின்ற. இப்போ இங்க கூட ஜலஸ்டு ஹைசு ஜலச ஜெய்துனால் ஜெயித் உட்கார்ந்த இடத்தில் நான் உட்கார்ந்தேன். தஹபுத்து இலா ஹைசு தஹப ஜெய்துன், ஜெய்து போன இடத்திற்கு நானும் போனேன். தஹபுத்து இலா ஹைசு தஹப ஜெய்துன், ஜெய்து போன இடத்துக்கு நான் போனேன். ஹரஜித்து மின் ஹைசு ஹரஜ ஜெய்துன், ஜெய்து வெளியேறிய இடத்தில் இருந்து நான் வெளியேறினேன். இடம்ன்ற கருத்தான் ஹைசுக்கு வரும். அதை நீங்க வழங்கி வச்சுக்கணும். ஹைசு என்கிறது பெரும்பாலும் 90% மக்கள் பயன்படுத்துறதுனா ஹைசூண்டு தான். ஹைச ஹைசின்னு பயன்படுத்துறது விதம் குறைவு. ஆனால் அப்படியும் எனது முந்தி காலங்களில் பயன்படுத்தி இருக்காங்க போல. ஆனால் அது யாருடைய லொகத்து அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லி இல்லை. சரி, நமக்கு இவ்வளவு இன்றைக்கு போதும் நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம இதோட முடிச்சுக்கோம், டைம் நமக்கு அவுட் ஆகிட்டுது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வேற ஏதாவது கேட்கறீங்கன்னா கேளுங்க, அடுத்த பாடத்தை இல்லாட்டி சந்திப்போம்.